2003 வருஷத்தில் வேதாகம கல்லூரியினுடைய கடைசி லாஸ்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கும்போது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு பாதைக்குள்ளே நான் கடந்து போனேன். ரொம்ப வருத்தமான ஒரு பாதைக்குள்ளே கடந்து போனேன். என்னமோ தெரில, அந்த காலேஜில் எனக்கு வார்டனாக இருந்த அந்த வார்டனுக்கு என்னை சுத்தமாக பிடிக்கவே இல்லை. காரணமே இல்லாமல் என் மேலே ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா பழியும் என் மேலே போட ஆரம்பிச்சிட்டாரு. நான் என்ன செஞ்சாலும் தப்பாக போகிற மாதிரி ஆரம்பிச்சு. ஸோ நான் ஒரு சின்ன ஏதாவது மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் என்ன தண்டிக்கிறத விட்டுட்டு என் கூட படித்த 12 பேரையும் தண்டிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த 12 பேருடைய கோபம் என் மேலே அப்படியே திரும்பிடுச்சு. நீ ஒன்றும் பண்ணாத, நீ பண்ணுறனால தான் நாங்கள் இந்த மாதிரி, நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா அவங்கள வேலை செய்ய வச்சிருவாரு. அவங்க அத்தனை பேரும் என் மேலே கோவப்படுவாங்க. ஸோ இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே என்கிட்ட பேசுகிறத குறைச்சிட்டாங்க. வார்டனுடைய கோபம் என் மேலே இருக்குது. அவங்ககிட்ட நம்ம ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தால் நமக்கும் சேர்ந்து பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லி அந்த தேர்ட் இயர் படிக்கும்போது எல்லாராலையும் என்னமோ தெரில ரொம்ப ஒதுக்கப்பட்டு ஒரு தனி ஒரு பர்சனாக மாற்றப்பட்டேன். 35 பேர் ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க. அந்த 35 பேரில் நான் மட்டும் என்னமோ தனியாக ட்ராவல் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணேன். என்னை பார்த்தாலே நிறைய பேர் ஓடுவாங்க, என்னை பார்த்தாலே நிறைய பேர் இவங்க கூட சேர முடியாது, அவங்க கூட பேச முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு என் மன அளவில் ரொம்ப தள்ளப்பட்டேன். கரெக்டாக இரவில் 10 மணிக்கு பைபிள் காலேஜினுடைய லைட்டை ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ யாருக்குமே தெரியாமல் மொட்டை மாடி ஒரு சின்ன ஒரு ஏணி மட்டும் வச்சுருக்கோம். மொட்டை மாடிக்கு போகக்கூடாது, அது வந்து தவறு. அங்கே வந்து அந்த மாதிரி மொட்டை மாடிக்கு யாராவது போனாங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க. ஆனால் எல்லாரும் தூங்குனதுக்கு பிற்பாடு தூங்குறதுக்கு அந்த கொஞ்சம் நேரம் தான் கிடைக்கும். ஆனால் அந்த நேரத்தில் கூட வேறு வழி இல்லாமல் யார்கிட்ட சொல்கிறேன்னு தெரியும், யார்கிட்டையாவது சொல்லலான்னு பார்த்தா எல்லாருமே ஒதுங்கி போக ஆரம்பித்தாங்க. என்னுடைய பிரச்சனையை ஷேர் பண்ணவே முடியல. பைபிள் காலேஜில் படிக்கும்போது எல்லாருக்குமே லெட்டர் வரும், எனக்கு மட்டும் லெட்டர் வராது. எங்கள் அம்மாட்ட இதை ஷேர் பண்ண முடியாது, அப்பாட்ட ஷேர் பண்ண முடியாது. பாஸ்டர் வருவார் 3 மாதத்துக்கு ஒரு டைம், என்னை தவிர எல்லாத்தையுமே அவர் பேசுவார். நான் அவருடைய பையனாக இருக்கிறனால நல்லா இருக்கியான்னு மட்டும்தான் அவரை கேட்க முடியும். அவர் ஒரு டிஸ்டன்ஸாக இருந்துட்டார். அப்போது மொட்டை மாடியில் போய் வெறும் அந்த சிமெண்ட் தரைக்கு மேலே அப்படியே முழங்கால் படிட்டு என் இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் அப்படியே கொட்டுவேன். நான் அப்படியே அழுது கொட்டுவேன். பாசமாக ஒரு செல்ல தாயின் இடத்துல ஒரு பிள்ளை கொட்டுறது மாதிரி கொட்டுவேன், ஒரு ஃப்ரெண்டு இடத்துல கொட்டுறது மாதிரி கொட்டுவேன். நான் இப்படி இருக்கிறேன் ஏசப்பா, நான் இப்படி இருக்கிறேன் ஏசப்பா. எல்லாரும் என்ன ரொம்ப வெறுக்கிறாங்க, எல்லாரும் என்ன தூக்கி போடுறாங்க. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், உங்கள் பாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, நீங்கள் எனக்கு போதும், உனங்களை எனக்கு ரொம்ப பிடிக்குது, எனக்கு இந்த கஷ்டமெல்லாம் ஒன்றும் பெருசாக தெரியல அப்படின்னு ஆண்டவரை ரொம்ப பேம்பர் பண்ணி ஏசப்பாட்ட பேசி எல்லாத்தையும் அப்படியே கொட்ட ஆரம்பித்தேன். நிறைய கொட்டினேன். அப்படியே இவங்க எல்லாரும் அப்படியே எப்படா இரவு 10 மணி வரும் அப்படின்னு நினைப்பேன். மொத்தத்தையும் அன்னைக்கு நடந்தது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்குவேன். அன்னைக்கு நடந்ததெல்லாம் எனக்கு வலியா இருக்கும். அந்த 10 மணி வந்த உடனே மொட்டை மாடியில் போய் அப்படியே அழுது கொட்டிடுவேன். அப்படியே நாட்கள் அப்படியே தாண்டி அந்த தேர்ட் இயர் படிச்சு முடிக்க போறோம். ஸோ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அதே பைபிள் காலேஜில் வார்டன் அப்படின்னு ஆகிறதுக்கு தகுதியே இல்லை. எந்த வார்டன் வந்து என்னை எதிர்த்தாரோ, எந்த வார்டன் என்னை கார்னர் பண்ணாரோ, எந்த வார்டன் வந்து என்கிட்ட பேசுற அத்தனை பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்தாரோ, அந்த வார்டனுடைய சாவியை, அந்த வார்டனுடைய ஃபைல், அதை மொத்தத்தையும் என் கையில கொடுத்து என்னை விட நீ பெஸ்டா பாப்பேன்னு சொல்ற அளவிற்கு கர்த்தர் ஒருவரையே கொடுக்க வைத்தார். ஆண்டவர் அந்த இடத்துல என் தலையை கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தர் ஏன் என்னுடைய எல்லாத்தையும் வெறும் கேட்கிறவர் மட்டும் இல்லை, கேட்டுட்டு அமைதியா போறவர் மட்டும் இல்லை, பதில் கொடுக்கிறவர்ன்றத அவர் அங்கேயே நிரூபிச்சிட்டார். வாலிப தம்பி நீ ஓடு, வாலிப தங்கச்சி நீ ஓடு. சிஸ்டர், நீங்க கொட்டுறதுக்கு ஒரு இடம் இருக்குது, நீங்க சொல்றதுக்கு ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் அழிக்காது, அந்த இடம் மறக்காது, அந்த இடத்துல வந்து உங்களுக்கு பதில் வராம இருக்காது. அந்த இடத்துக்குள்ள போற யாரும் வெட்கமா திரும்பி வர மாட்டாங்க. அந்த இடத்துல கண்ணீரோடு போறவங்க களிப்போட திரும்பி வருவாங்க. அந்த இடத்துல வெறுமையா போறவங்க ஆசீர்வாதத்தோட திரும்பி வருவாங்க. இந்த 100 நாட்களையும் கர்த்தர் அதுக்காக தான் வச்சிருக்கிறாரு. நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ என்னை நோக்கி கூப்பிடு. உன் பிள்ளையை பற்றி வேற யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். கர்த்தர் சொல்லாரு, என்கிட்ட சொல்லு மகளே. உன் குடும்பத்தை பற்றி வேற யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், கணவனாரை பற்றி யார்ட்டையும் சொல்ல வேண்டாம், மனைவியை பற்றி யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். நீ என்கிட்ட சொல்லு. இது வரைக்கும் உன் வாழ்க்கையில எத்தனையோ காரியத்தை மனுஷனிடத்துல சொல்லாம என்கிட்ட சொன்னதுனால நானே உனக்கு செஞ்சிருக்கேன்ல, நானே கர்த்தரே உங்களுக்கு செஞ்சிருக்கிறார்ல. அந்த தேவன் தான் இன்றைக்கு சொல்றாரு, இது வரைக்கும் உங்களுக்கு செய்ய முடியுமானால் இனியும் உங்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் வல்லவர். ஹல்லேலூயா. நீர் என்னை காண்கிற தேவன். அந்த பேரை வைக்கிறதுக்கு இப்படி ஒரு பின்னணி இருக்குது.
மனசார அப்பாவை பார்த்து, என்னை காண்கிறவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் என்று சொல்றதுக்கு முதல் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னா, என் லைஃப்ல என்னுடைய எல்லா பாரத்தையும், என்னுடைய எல்லா கவலையும், என்னுடைய எல்லா தடுமாற்றத்தையும் ஷேர் பண்றதுக்கு ஒரு ஸ்பேஸ், ஒரு இடத்தை கொடுத்தது யார் அப்படின்னா, நான் ஆராதிக்கிறேன் என்னை தேடி வந்த கர்த்தர். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த ஆகார், இந்த அடிமை பெண்ணுக்கு ஆண்டவர் அவள் மேல வச்ச அன்பு வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க வாசிக்கலாம். ஸோ 7வது வசனத்தை வாசிக்கலாமா? 16ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். அதற்கு ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றார். அப்பொழுது சாராய் அவளை கடினமாய் நடத்தினபடினால் அவளை விட்டு ஓடி போனாள். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு. கவனிங்க, இப்ப என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம் வந்து சொல்லிட்டாரு, சரி அப்படியா, உனக்கு பிரச்சனையா இருக்கிறாளா, எனக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, நீ என்ன பண்ணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே இந்த சாராய் வந்து கடினமாய் நடத்தின உடனே இந்த ஆகார் என்ன பண்றாங்கன்னா, ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இனி இந்த வீட்டுல நம்ம இருக்கக்கூடாது. எத்தனையோ சூழ்நிலையை சகிச்சு அந்த வீட்டுல இருந்தாங்க. இவங்க ஒரு அடிமை பெண்ணு, எத்தனையோ கஷ்டத்தை பார்த்தாங்க, எத்தனையோ அவமானத்தை பார்த்தாங்க. ஆனா அந்த எஜமாட்டி அம்மாவுடைய வீட்டுல இருந்து போகணும் அப்படின்னு எல்லாம் தோணல. ஆனா என்னமோ தெரியல, இப்போ வந்து வயிற்றுல குழந்தையோட இருந்தா கூட, இதுக்கு முன்னாடி குழந்தை இல்லை, இதுக்கு முன்னாடி எந்த கமிட்மெண்ட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி சரீரம் அவங்களுக்கு பலனா இருந்துச்சு, இதுக்கு முன்னாடி சின்ன வயசா இருந்தாங்க. ஆனா அந்த டைம்ல எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ திட்டு, எவ்வளோ ப்ராப்ளம், அதுல எதுலையுமே அவங்க வீட்டை விட்டு ஓடணும்னு முடிவு பண்ணல, இங்க இருந்து போலான்னு முடிவு பண்ணல. ஆனா இப்ப என்ன தெரியுமா, வயிற்றுல குழந்தை இருந்தா கூட இல்ல இல்ல இல்ல, நம்ம வந்து இனி என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னா, இனி இந்த இடத்துல இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. கிளம்பி எங்க போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட குடியிருக்கிற இடத்தை தாண்டி இப்ப வனாந்தரத்துல போயிட்டாங்க. வனாந்தரத்துல இவங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இவங்களோட டெஸ்டினேஷன் அப்படின்னா, இவங்களுடைய முடிவு எங்க அப்படின்னா, இவங்க சூருக்கு போகிற அந்த வழி, அந்த வழியா போய் இவங்க அடுத்த ஊர் எகிப்திற்கு போறாங்க. நீங்க வந்து அந்த பைபிள்ல இருக்கிற மேப்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இவங்க இருக்கிற அந்த இடத்திற்கும் அகைன் வந்து எகிப்திற்கும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு இடையில வந்து ஒரு மிகப்பெரிய பாலைவனம் இருக்குது, ஒரு மிகப்பெரிய வனாந்தரம் இருக்குது. சோ இந்த வனாந்தரத்துல இவங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்ச உடனே இப்ப என்ன பண்றாங்கன்னா, அங்கே ஒரு நீரூற்றை பாக்குறாங்க, ஒரு கிணறு இருக்குது. பொதுவா வந்து டிராவல் பண்றவங்க அந்த இடத்துல உட்கார்ந்து தண்ணி குடிச்சிட்டு அந்த இடத்துல போவாங்க. இப்போ இந்த இடத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து தண்ணியை குடிச்சிட்டு அகைன் ரிட்டர்ன் அடுத்த டிராவல அவங்க ஆரம்பிக்க போறாங்க. இது வந்து பொதுவா சொன்னா, இப்ப எங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, பட்டணத்தை விட்டு கொஞ்சம் தூரத்துல, கொஞ்சம் அவுட்டர்ல வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். நம்ம வந்து பொதுவாக ஒரு வெளியூருக்கு போகணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஊரை விட்டு தாண்டி வெளியூருக்கு போன உடனே எங்கேயாவது ஒரு இடத்துல பெட்ரோல் அடிச்சிட்டோ, இல்லைன்னா ஏதோ டீ குடிச்சிட்டோ, இல்லைன்னா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டோ அடுத்த டிராவல் ஆரம்பிக்கிற மாதிரி இவங்க இந்த இடத்துல வந்துட்டு இனி எங்க போறாங்கன்னா, அடுத்து ஒரு மிகப்பெரிய வனாந்தரத்துக்குள்ள போறாங்க. இந்த வனாந்தரம், இந்த பாலைவனம் அப்படின்னு நினைக்கிறது, நீங்க நினைக்கிறது மாதிரி சாதாரணமா அதுல டிராவல் பண்ணிட முடியாது. இந்த பாலைவனத்துல வந்து முதல்ல வந்து நம்ம வந்து வெயில் அடிக்கிற நேரத்துல இந்த பாலைவனத்துல காலை வைக்க முடியாது, அது கந்தகமா இருக்கும். கீழே அப்படியே நம்ம ரோட்ல செருப்பு இல்லாம நடந்தா எவ்வளவு வந்து வெயில்ல நமக்கு வேகுமோ, அதை விட அதிகமா இந்த பாலைவனத்துல வந்து நம்முடைய கால் வைக்கும் போது அவ்வளவு சூடாகும். கீழே சூடு, மேல சூடு. இன்னும் இந்த பாலைவனத்துல எங்கேயுமே தண்ணி இருக்காது, எங்க போனாலும் தண்ணி இருக்காது. அதே போல நீங்க நிறைய பிக்சர்ல கூட பார்த்துப்பீங்க, இந்த பாலைவனங்களில் பொதுவாக வந்து இந்த ஸ்கார்பியன், தேள் நிறைய இருக்கும், பாம்பு, நிறைய பாம்பு இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆபத்தான டிராவலை பண்றதற்கு இந்த சாரா என்ன பண்ணிட்டாங்கன்னா, டிசைட் பண்ணிட்டாங்க, முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பிரச்சனை இவ்வளவு ஸ்ட்ரெஸ் வந்து அவங்கள ஒரு முடிவு பண்ணிருச்சு, வேண்டாயா இனி இந்த வாழ்க்கை வேணாம், செத்தா செத்துடலாம், பொழைச்சா பொழைக்கலாம், நம்மள தான் கேட்கறதுக்கு யாரும் இல்லை தானே, நம்ம தானே அனாதை தானே, நம்ம செத்து போனா தூக்கி அவ்வளவுதான், பாலைவனத்துல செத்து போனா அதோட சேர்ந்து எலும்பு கூட மாறிட போறோம், நமக்கு என்ன அட்ரஸ் இருக்குது, நமக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு தன்னுடைய சூழ்நிலையின் நிமித்தமா தன்னுடைய மனசை
கல்லாக்கிட்டு, தன்னுடைய இருதயத்தை கல்லாக்கிட்டு, இனி வாழ்ந்தா என்ன செத்தா என்ன, இனி வயிற்றுல இருக்கிற குழந்தை உயிரோட வந்தா என்ன செத்தா என்ன அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணிட்டு வாழ்க்கை வெறுத்துட்டாங்க. வாழ்க்கை வெறுத்து போய் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா, எனக்கு முன்பாக இருக்கிற இவ்வளவு பெரிய சவாலான இந்த பாலைவனத்தை நான் தாண்ட போறேன்னு முடிவு எடுக்கும் போது அவளை தடுக்கிறதற்கு அங்க யாருமே இல்லை, யாருமே இல்லை. நமக்கு ஒரு சொந்தக்காரங்களா இருந்தா, நம்முடைய பிள்ளை வந்து நம்மளை வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உட்காரு. ஏன் மனைவி வெளியே போகணும்னு நினைச்சா, கணவன் வெளியே போகணும்னு நினைச்சா, ஏங்க வாங்க ஒரு சாரி கேட்டு, சரி பரவாயில்ல தப்புதாம்மா, இல்ல தப்புதாயா வாங்கயா அப்படின்னு கூப்பிட்டு நம்ம நிறைய பேர் அந்த மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு விட மாட்டோம். எங்க அப்பா வந்து ஒரு நாள் குடிக்கிற டைம்ல வந்து எங்க அம்மா ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே எங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. உடனே நான் சூசைட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு எங்க அப்பா. எங்க அப்பா ஏதாவது ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அந்த முடிவில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பார், மாற மாட்டார். எங்களுக்கு நிறைய தெரியும். எங்க அப்பா ஒரு பாட்டில் எடுத்துட்டார் கையில. எங்க ஊர்ல வந்து அன்னைக்கு வந்து ஆசிட் குடிச்சு நிறைய பேர் சாவாங்க. சூசைட் பண்றவங்க நிறைய பேர் ஆசிட்டை ராவா வாங்கி குடிச்சு அப்படியே செத்துருவாங்க. நான் எல்லாம் கண் கூட பார்த்துருக்கிறேன் அந்த மாதிரி தற்கொலை பண்ணவங்கள. அப்ப இந்த ஆசிட் என்ன பண்ணும்னா, குடிச்ச உடனே இங்க இருந்து ஒவ்வொரு பார்ட்டையா அழிச்சிட்டு செத்துருவாங்க. ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள இறந்துருவாங்க. ஃபுல்லா வாமிட்டு, ஃபுல்லா ஒவ்வொரு பார்ட்டா வரும். அந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கிறேன். அப்ப எங்க அப்பா ஒரு டிசைட் பண்ணிட்டாரு, கையில வந்து பாட்டில் எடுத்துட்டாரு. இல்ல நான் இன்னைக்கு செத்துருவேன் அப்படின்னு சொல்லி எங்க அப்பா கிளம்பிட்டாரு. கிளம்பின உடனே நாங்க எத்தனையோ பேர் பிடிச்சோம், நிக்கவே இல்லை. எங்க அப்பா என்னென்னமோ பண்ணிட்டோம், நிக்கல. எங்க அப்பா எல்லாரையும் உதறி தள்ளிட்டு, ரொம்ப பலசாலி எங்க அப்பா, எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இன்னைக்கு நான் சாவேன் செத்துருவேன் அப்படின்னு போன உடனே எங்களுடைய இளைய அக்கா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பின்னாடியே ஓடுனாங்க. எங்க அப்பா பின்னாடி. எங்க அப்பாவுக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். அவ போய் காலில் பிடிச்சி கெஞ்சி எனக்காக எனக்காக எனக்காகன்னு சொல்லி கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் பக்கம் வரைக்கும் எங்க அக்கா அவருக்கு பின்னாடியே அழுதுட்டே போய் அவ அழுகையை கேட்டு எங்க அப்பா மனம் மாறி இனி சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்தார். அப்ப அவரை வருந்தி அழைச்சி, இன்னைக்கு எங்க அப்பா உயிரோடு இருக்காரு. ஆனா இங்க ஒரு ஆகார் இருக்காங்க. இந்த ஆகார் வந்து, நான் இந்த வீட்டை விட்டு போறேன், நான் வனாந்தரத்துக்கு போறேன், அந்த வனாந்தரத்துல என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது, அந்த பாலைவனத்துல என்ன நடக்கும் எனக்கு தெரியாது அப்படின்னு ஒரு முடிவெடுத்து தன்னுடைய வாழ்க்கையை வெறுத்து போய் இனி செத்துறணும், இனி உயிரோட இருக்கக்கூடாது, இனி என்ன நடந்தா என்ன அப்படின்னு நினைக்கும் போது வேதம் சொல்லுது, யாருமே தடுத்து நிறுத்தாத போது ஒரே ஒருத்தர் மட்டும், வேதம் சொல்லுகிறது, அவளை வழியிலே கண்டு கர்த்தருடைய தூதனானவன் அவளை வனாந்தரத்திலே சூருக்கு போகிற வழி அருகே இருக்கிற நீரூற்றண்டையிலே கண்டு, சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே நீ எங்கே இருந்து வருகிறாய்? இந்த ஆகார் நீர் என்னை காண்கிற தேவன் என்கிற பேரை அப்பாவுக்கு எதுக்கு வச்சாங்க தெரியுமா? எதுக்கு வச்சாங்க தெரியுமா? கேட்கறதுக்கு யாருமே இல்லைல்ல, தடுத்து நிறுத்துறதுக்கு யாருமே இல்லைல்ல, தன்னுடைய மனசு கல்லாயிருச்சுல்ல, தான் சாகணும்னு நினைச்சு இனி வாழவே வேண்டாம், இனி உழைக்கவே வேண்டாம், இனி இந்த குடும்பத்துக்கு எதுவுமே பண்ணக்கூடாது, இனி யாருக்குமே எதுவுமே பண்ணக்கூடாது, நம்ம அப்படியே இருந்து இந்த உலகத்தை விட்டு போயிடணும்னு சொல்லி ஒரு தவறான முடிவு எடுக்கும் போது, எத்தனை டைம் நான் அப்படி தவறான முடிவு எடுத்தாலும் என் மேல பாசம் வச்சிருக்கிற ஒரே ஒருத்தர் மட்டும் என் பக்கத்துல வந்து, இல்ல இல்ல உன் மேல நான் ஒரு பெரிய தரிசனம் வச்சிருக்கிறேன், உன் மேல ஒரு பெரிய லட்சியத்தை வச்சிருக்கிறேன், உன் வயிற்றுல ஒரு குழந்தை வளருது, அது ஒரு பெரிய பிள்ளையா மாற போகுது, எல்லாருடைய கையும் அதற்கு விரோதமா இருக்கும், அதனுடைய கை எல்லாருக்கும் விரோதமா இருக்கும், அது ஒரு மிகப்பெரிய சந்ததியா மாறும்னு சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே மரணத்திற்கு ஒப்பு கொடுத்த விரக்தியான, இனி எதுவுமே பண்ண வேண்டாம், இவன் இந்த மனுஷன் இப்படி பேசிட்டானே, இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அப்படி வந்திருக்கலாம். உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க அவருக்கு தேவைன்றதுக்காக தான் இந்த 100 நாள் ஜபத்தை ஆரம்பிச்சு இந்த 2வது நாள் உங்களை சந்திக்கிறார். நீங்க வனாந்தரத்துல போகிற வழியில ஆண்டவர் சந்திக்கிறார், நீங்க இடையில போகிற வழியில ஆண்டவர் சந்திக்கிறார், ஏமாற்றத்தை பார்த்து சோர்ந்து போறவனை கர்த்தர் இன்னைக்கு சந்திக்கிறார், வாழ்க்கையை வெறுத்து போய் நிற்கிறவங்களை கர்த்தர் இன்னைக்கு சந்திக்கிறார். எனக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிட்டாங்க பாஸ்டர், இவ்வளவு பெரிய, என் மனைவி இவ்வளவு துரோகம் பண்ணிட்டாளே, என் கணவன் இவ்வளவு துரோகம் பண்ணிட்டாரு, எனக்கு வேணாம், எனக்கு இந்த வாழ்க்கை வேணாம், எனக்கு எதுவுமே சாதிக்க வேண்டாம்.
எனக்கு வேண்டாம். யாரோ ஒருத்தருடைய மனசு அப்படி இருக்கலாம். நான் விட்டுட்டேன் பாஸ்டர், எல்லாத்தையும் விட்டுட்டேன். நான் ஜெபம் பண்றதை விட்டுட்டேன், நான் சாதிக்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டேன், எனக்கு மனசே விட்டு போயிருச்சு. இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் என் பிள்ளைக்காக நான் உழைச்சு என்ன பிரயோஜனம்? இவ்வளவு பேசினதுக்கு அப்புறம் என் குடும்பத்திற்காக நான் இன்னும் என்ன பிரயோஜனம்? என்னமோ தெரியல, என் மனசை விட்டுட்டேன். ஆகாரம் மாதிரி நானும் ஒரு டிசைட் பண்ணி, இனி உயிரோடு இருந்தா என்ன, செத்தா என்ன, சாப்பிட்டா என்ன, தூங்கினா என்ன, அப்படி நாளுக்கு நாள் உங்களையே வருத்தி கொள்ளுகிற ஒரு சிலரை கர்த்தர் இடையில சந்திச்சு, இல்லப்பா நீ எனக்கு வேணும், நீ ஜீவனோடு வேணும், நீ உயிரோடு வேணும், யாருமே தடுத்து நிறுத்தாட்டாலும், நீ என்ன வேணாலும் பண்ணிக்கொண்டு யாரு சொன்னாலும், உன்னுடைய வாழ்வை யாரும் விரும்பாட்டாலும், கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். நீ வாழணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்க வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த பிரச்சனையின் மத்தியிலே நீங்க சாதிக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த போராட்டத்தின் மத்தியில நீங்க நிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இவ்வளவு அவமானத்தின் மத்தியிலையும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ தெரிந்து கொண்ட பாத்திரம். மனைவிக்கு உணர்வு இல்லாட்டாலும், கணவனாருக்கு உணர்வு இல்லாட்டாலும், உன்னை அழைச்ச தேவனுக்கு, ரத்தத்தை சிந்தின தேவனுக்கு உங்க மேல ஒரு பெரிய பாசம் உண்டு. நம்புறவங்க கைகளை மேல தட்டி, முழு வெள்ளத்தோடு என்னை சீர்படுத்துகிறவர் நல்ல கரங்களை முழு வெள்ளத்தோடு தட்டி என் மேல ஒரு நேசமா இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க பாவத்தின் நிமித்தமா ஒருவேளை வாழ்க்கை வெறுத்திருக்கலாம், நீங்க செய்த தவறின் நிமித்தமா ஒருவேளை நீங்க உங்களை வெறுத்திருக்கலாம். ஆனா உங்களை வெறுத்த ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு கர்த்தர் சந்திக்கிறார். தன்னை வெறுத்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் சந்திக்கிறார். தங்களுடைய சரீரத்தை வெறுத்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் இன்னைக்கு சந்திக்கிறார். இனி வாழ்ந்த என்ன பிரயோஜனம்? இனி இருந்த என்ன பிரயோஜனம்? என்னை எடுத்துக்குங்க ஆண்டவரேன்னு கூட நீங்க ஜெபம் பண்ணி இருக்கலாம். எடுத்துக்குங்க ஆண்டவரேன்னு கூட ஜெபம் பண்ணி இருக்கலாம். நான் ரொம்ப அப்செட் ஆயிட்டேன் பாஸ்டர், நான் இந்த பிரேயருக்கு வரவே கூடாதுன்னு தான் நினைச்சேன், நான் இந்த பிரேயர் அட்டன் பண்ண கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு எதேர்ச்சியா ஒருவேளை நீங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கலாம். உங்க மனசு முழுக்க தற்கொலை பண்ணி செத்துறணும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துடலாம். உங்க மனசு முழுக்க இனி இந்த உலகத்துல வாழவே கூடாதுன்னு நினைச்சு வந்திருக்கலாம். உங்க மனசு முழுக்க இனி நான் சம்பாதிக்கவே கூடாது, இனி இந்த குடும்பத்துக்காக உழைக்கவே கூடாது, இனி இந்த பிள்ளைகளுக்காக பாடுபடவே கூடாது, இனி எதையுமே செய்யக்கூடாதுன்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கலாம். ஆனா ஆவியானவர் மட்டும் உங்களை வழியிலே சந்தித்து, இந்த 2வது நாள் சந்தித்து, இல்ல உன் மேல ஒரு திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, உங்க மேல ஒரு நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. நீங்க சாகும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நீங்க வாழும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இன்னும் நிறைய இருக்குது. கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த ஜாதிகளை கர்த்தர் அசைக்க போகிறார். இந்த சோதனையை பார்த்து பின் மாறாத, இந்த பிரச்சனையை பார்த்து பின் தங்காத கர்த்தர் சொல்லுகிறார், பராக்கிரமசாலியாய், பயங்கரமான பராக்கிரமசாலியாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கரங்களை மேல தட்டி ஹல்லேலூயா.